ஈரானுடனான போர்ல அமெரிக்கா வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு நான் சொல்லலைங்க, ட்ரம்ப் தான் சொல்றாரு. நீங்களே பாருங்க. Is that a great name? Well, it's only good if you win. You know, you can only do. And we've won. Let me tell you, we've won. You know, you never like to say too early you won. We won. We won the bet. In the first hour, it was over. But we won. But they gave me a list of names at general. Sir, you can pick the name you'd like, sir. I said, the name of what? The name of the attack on Iran, sir. And they gave me like 20 names. And I'm like falling asleep. I didn't like any of them. Then I see Epic Fury. I said, I like that name. I like that name. ட்ரம்ப் சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ் சொல்றதெல்லாம் எனக்கு சத்தமா கேக்குது. இன்னொரு பக்கம் அமெரிக்காவுடைய எனர்ஜி டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி கிறிஸ் ரைட் அவர் ஒரு ட்வீட் போட்டாரு. அதாவது ஈரானுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக அமெரிக்க நேவியினுடைய பாதுகாப்புல 2 வர்த்தக கப்பல்களை நாங்க வெற்றிகரமாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு ட்வீட் போட்டாரு. அதுக்கு ஈரான் தரப்புல எப்பிக்கா கேலி செய்யற மாதிரி ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காங்க. இவங்க 2 பேரும் சொன்னது உண்மையா? ஈரான் கொடுத்த அந்த எப்பிக் ரிப்ளை என்ன? இந்திய கொடிதாங்கிய 2 எண்ணெய் கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி கொடுத்திருக்கிறதாக தகவல் வருது. இதை பத்தியெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். அன்றும் இன்றும் என்றும் தரம் என்றாலே சக்தி மசாலா. இது மக்களின் 49 ஆண்டு கால நம்பிக்கை. சிக்கனமாய் போட்டாலும் சிறப்பா இருக்கும். மற்ற டீடைல்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி பெட்ரோல் டீசல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுருமோ அப்படின்னு இந்திய மக்கள் பதட்டப்படுறதை நம்மளால பார்க்க முடியுது. ஆனா அந்த பதட்டம் தேவையில்லை அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. குறிப்பா ஈரானுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக எண்ணெய் வரலனாலும் மற்ற நாடுகள் கிட்ட இருந்து நம்ம எண்ணெய் வாங்குறத அதிகரிச்சிருக்கும். கிட்டத்தட்ட 70% எண்ணெய் மற்ற நாடுகள் கிட்ட இருந்து நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதனால இந்தியாவில் பெட்ரோல் டீசல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பில்லை. ஆல்ரெடி 2 எண்ணெய் கப்பல்கள் இந்தியாவை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. அதனால பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் அப்படிங்கிற அபாயம் வேண்டாம். எல்பிஜி கேஸ் சிலிண்டர் உற்பத்தியையும் நம்ம இந்தியாவுக்குள்ளேயே அதிகரிச்சிருக்கும். 25% கடந்த 2-3 நாட்கள்ல மட்டும் உற்பத்தி அதிகரிச்சிருக்கு. மற்ற நாடுகள் கிட்ட வாங்குற முயற்சியிலும் மேற்கொண்டிருக்கோம். அதனால கேஸ் தட்டுப்பாடும் ஏற்படாது, மக்கள் பதற வேண்டாம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. அது போக இந்தியா ரஷ்யாவினுடைய எண்ணெயையும் வாங்கிக்கலாம் அப்படின்னு அமெரிக்கா ஒரு 30 நாள் நமக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த அடிப்படையில் பார்த்தாலும் ரஷ்யா கிட்ட இருந்தும் எண்ணெய் கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்தியாவில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இல்லாம பார்த்துக்க முடியும் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எண்ணெய் நிறுவனங்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் சங்கமும் என்ன சொல்றாங்கன்னா, எங்க கிட்ட தேவையான அளவு ஸ்டாக்ஸ் இருக்கு, கிட்டத்தட்ட 21 நாட்களுக்கான தேவையை நிறைவேற்ற அளவுக்கு இப்பயே நம்ம கிட்ட பெட்ரோல் இருக்கு, அதுக்குள்ள எக்ஸ்ட்ரா ஆயிலும் வந்துருச்சுன்னா இந்த பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இல்லாம நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. அதனால மக்கள் பேனிக் ஆகி பெட்ரோல் பங்க் வாசல்ல போய் நிக்காம நிதானமாக தேவைக்கு மட்டும் பெட்ரோல் டீசல் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஸ்மூத்தா போயிடும். ஓகே, இந்த போர் இன்னும் முடியல அப்படின்னாலும் அமெரிக்கா இந்த போர்ல வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் பேசியிருக்காரு. நம்ம ஏற்கனவே நம்ம டிகோட் நிகழ்ச்சியில பேசியிருந்தோம். டொனால்ட் ட்ரம்ப் திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த போரை நிறுத்துறேன், நாங்க ஜெயிச்சிட்டோம், ஈரானும் கல்ஃப் கண்ட்ரிஸும் கேட்டுக்கிட்டதுங்க என்னங்க, நான் தான் இந்த போரை நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லுவார். எப்படி இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன்னு இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்காரோ அதே மாதிரி ஒரு காரணத்தை ஊருக்கு முன்னாடி ட்ரூத் சோஷியல் மீடியால போட்டு நான் தான் இந்த போரை நிறுத்தினேன் அப்படின்னு ஒரு நாள் சொல்லுவாருன்னு நம்ம டிகோ நிகழ்ச்சியில சொல்லியிருந்தோம். அதுக்கான அறிகுறிகள் இப்பவே தென்பட ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படி சொல்றோம்னா, இது அமெரிக்காவுடைய போரே கிடையாது, இஸ்ரேலினுடைய போர். இந்த போர்ல அமெரிக்காவுக்கு தெளிவான இலக்குகளும் கிடையாது. அப்படி அவங்க எதெல்லாம் செய்யணும்னு நினைச்சாங்களோ அது எதையுமே அவங்களால சாதிக்க முடியல. கிட்டத்தட்ட அமெரிக்கா ஒரு முட்டு சந்தில மாட்டின நிலைமையில தான் இன்னைக்கு இருக்காங்க. இதை பத்தி தான் நேத்து நம்ம டிகோ நிகழ்ச்சியில ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோனுடைய லிங்கை நான் கமெண்ட்ஸ்ல கொடுக்குறேன். அதை பாத்தீங்கன்னா அமெரிக்கா எப்படி இந்த போர்ல இருந்து வெளியேறதுன்னு தெரியாம, இல்ல இந்த போரை முடிக்கிறது எப்படின்னு தெரியாம சிக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பார்க்கலன்னா அந்த வீடியோவை பார்த்துருங்க. ட்ரம்ப் ஆனா நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கலாம், ஆனா ரியாலிட்டி வேறையா இருக்கு. ஈரான் தொடர்ந்து தாக்குதலை நடத்திட்டே தான் இருக்காங்க. அது போக இந்த போரை நிறுத்துறதுக்கான அதிகாரம், யாரு வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறத முடிவு பண்றதுக்கான அதிகாரம் ஈரான் கையில தான் இருக்கு அப்படின்னு ஈரானுடைய அதிபர் மசூத் பெசஸ்கியான் பேசியிருக்காரு. இந்த போர் முடிவுக்கு வரணும்னா 3 முக்கியமான டிமாண்ட்ஸை நாங்க வைக்கிறோம், அது இருந்தா மட்டும்தான் இந்த போரை முடிக்க விடுவோம் அப்படின்னு மசூத் பெசஸ்கியான் சொல்றாரு. அவர் என்னென்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களுடைய உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும், இந்த போரால எங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்கான இழப்பீடுகளை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தர வேண்டும். 3வது, இதுக்கப்புறம் இதே மாதிரியான போர், இதே மாதிரியான தாக்குதல் எங்க மேல நடத்தப்படாது அப்படிங்கிறதுக்கான சர்வதேச உத்தரவாதம் கிடைக்க வேண்டும். இந்த 3ம் இருந்தா மட்டும்தான் நாங்க இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவோம், இல்லாட்டி நாங்க தாக்குதலை நடத்திக்கிட்டு தான் இருப்போம் அப்படின்னு ஈரான் பேசியிருக்காங்க. போரை முடிவுக்கு கொண்டு வர இடத்துலயே ட்ரம்ப் இல்லை அப்படின்னும் போது இந்த போர்ல எப்படி அமெரிக்கா வெற்றி பெற்று இருக்க முடியும்? இதுதான் அங்க இருக்கிற கலையதார்த்தம். சரி, 2வது விஷயத்துக்கு வரும். அமெரிக்காவுடைய எனர்ஜி செக்ரட்டரி கிறிஸ் ரைட் அவர் போட்ட ட்வீட் தான் உலகம் முழுக்க வைரல்.
நாங்க ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மோஸ் வழியாக 2 வர்த்தக கப்பல்களை அமெரிக்காவினுடைய நேவி பாதுகாப்புல கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு ஒரு ட்வீட்டை போட்டார். அந்த ட்வீட்டு சந்தையில பாசிட்டிவா எதிரொலிச்சது. க்ரூட் ஆயிலுடைய விலையெல்லாம் குறைய தொடங்குச்சு. ஏன்னா கப்பல்களை கொண்டு வந்துட்டாங்க, பிரச்சனை சால்வ் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதுக்கு ஈரான் தரப்புல இருந்து தக் லைஃப் ரிப்ளை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரிப்ளை வந்துச்சு. ஈரான் நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகர் எம்பி காலிபாஃப் அவர் ஒரு ட்வீட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக கப்பல்களை கொண்டு போயிட்டீங்களா, எப்படி பிளே ஸ்டேஷன் கேம்லையா அப்படின்னு கேலி பண்ணியிருக்காரு. என்னப்பா ஓவரா பேசுறாரு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா அவர் சொன்ன மாதிரியே கிறிஸ் ரைட் தான் போட்ட அந்த ட்வீட்டை ரிமூவ் பண்ணிட்டார். அது ஒரு ஃபேக் நியூஸ். அது ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறத அமெரிக்கனுடைய வெள்ளை மாளிகையை தெளிவுபடுத்திட்டாங்க பாருங்க. Yes, I was made aware of this post. I haven't had a chance to talk to the Energy Secretary about it directly. However, I know the post was taken down pretty quickly, and I can confirm that the U.S. Navy has not escorted a tanker or a vessel at this time, though, of course, that's an option the President has said he will absolutely utilize if and when necessary at the appropriate time. ஏன் இப்படி மாத்தி மாத்தி ஃபேக்கா பேசிட்டு இருக்கீங்க? இப்ப மட்டும் இல்ல, இந்த போர் தொடங்கினதுல இருந்தே அமெரிக்கா தான் ஸ்ட்ராங்கஸ்ட் மிலிட்ரி, ஈரானை நாங்க துவம்சம் பண்ணிட்டோம், அப்படி தாக்கியிருக்கோம், இப்படி தாக்கியிருக்கோம், ஈரான் வீக் ஆயிருச்சு, ஆட்சி கவிழ்ந்துரும், அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க. எதுவுமே களத்துல எடுபடவே இல்லை. எல்லாமே ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்காக சொல்லப்பட்ட செய்தியாக மட்டும்தான் இருக்கு. அந்த நரேட்டிவ் உடஞ்சிருச்சு அப்படின்னா அமெரிக்கா மேல இருக்கிற பிம்பமும் உடஞ்சிரும் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு நல்லாவே தெரியுது. அதனாலதான் அந்த நரேட்டிவை அப்படியே கட்டி காக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்படி நரேட்டிவை பில்ட் பண்ணி தான் நீங்க ஒரு போர்ல ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த போருக்கு நீங்க போகாமே இருந்திருக்கலாமே. தேவையில்லாத ஒரு போருக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு எதுக்கு முடிக்கணும்? இப்ப ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்ப நீங்க இவ்வளவு தூரம் ஃபேக்கா நீங்க பேசிக்கிறீங்க, ஃபேக் நியூஸ் மூலமாக எண்ணெய் விலையை குறைக்கணும்னு நினைக்கிறீங்களா? நாங்க இனிமேல் பண்ண போறதை பாருங்க. உங்களால 1 லிட்டர் எண்ணெயை கூட இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக கொண்டு போகவே முடியாது. நிச்சயம் க்ரூட் ஆயில் ஒரு பேரல் $200 எட்டுதா இல்லைன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு ஈரானுடைய IRGC படை பகிரங்கமா அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இவ்வளவு நாள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானுக்குள்ள என்ன மாதிரியான தாக்குதல் நடத்துறாங்களோ அதே மாதிரியான பதிலடிக்கு தான் ஈரான் கொடுத்துட்டு இருந்துச்சு. அதாவது ரெசிப்ரோக்கல் அட்டாக். அவர் ரெசிப்ரோக்கல் டெரிஃப்னு சொன்னார்ல, அந்த மாதிரி ரெசிப்ரோக்கல் அட்டாக் தான் பண்ணிட்டு இருந்தோம். இனிமேல் பதிலுக்கு பதில் எல்லாம் கிடையாது, வெறும் அடி மட்டும் தான், நாங்க கொடுத்துக்கிட்டே இருப்போம், நீங்க வாங்கிக்கிட்டே இருக்க போறீங்க அப்படிங்கிற மிரட்டலையும் IRGC கொடுத்திருக்காங்க. البته پرقدرت تکرار میکنیم هرگز اجازه نمیدهیم حتی 1 لیتر نفت به نفع آمریکا و صهیونیست‌ها و شرکای آنها از تنگه هرمز عبور کند و هر شناوری که شناور و یا محموله نفتی آن برای آمریکا و رژیم صهیونیستی و شرکای متخاصم آنها باشد هدف مشروع ما خواهد بود. سیاست ضربه متقابل از سوی ما پایان یافته و سیاست ضربه پشت ضربه را تا تنبیه و پشیمانی کامل شما پیش رو داریم. இந்த போர்ல ஒரு முக்கியமான மாற்றம் நடந்திருக்கு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் எப்படி பார்ட்னர்ஷிப் போட்டு ஈரான் மேல அடிச்சாங்களோ இப்ப ஈரானுக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைச்சிருக்கு. அதுதான் லெபனான்ல இருக்கிற ஹெஸ்புல்லா அமைப்பு. ஈரான் மேல இந்த போரை தொடங்குறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே எப்படியும் ஹெஸ்புல்லா ஈரானுக்கு சப்போர்ட்டா இந்த போர்ல நம்மளை தாக்குவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட இஸ்ரேல் முன்னாடியே ஹெஸ்புல்லா மேல லெபனானுக்குள்ள தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க. ஹெஸ்புல்லா பதிலுக்கு சின்ன சின்ன தாக்குதல் நடத்தி பார்த்தாங்க. இஸ்ரேல் தங்களுடைய தாக்குதலை நிறுத்துற மாதிரி தெரியல. ஒரு கட்டத்துல இஸ்ரேல் எல்லை தாண்டி தரை மார்க்கமாகவும் லெபனானுக்குள்ள போய் அதனுடைய தலைநகர் பெய்ரூட் மேல தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. பதிலுக்கு ஹெஸ்புல்லா அமைப்பு சார்பிலையும் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. ஆனா அதுல மிகப்பெரிய பலன்கள் எதுவும் ஏற்படல. இப்போ ஈரானும் ஹெஸ்புல்லாவும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கோஆர்டினேட்டட் அட்டாக்ஸை நடத்துறது. அதாவது ஹெஸ்புல்லா அங்க எப்ப தாக்குதல் நடத்துறாங்களோ அதே நேரத்துக்கு ஈரான் இங்க இருந்து இஸ்ரேல் நோக்கி ஏவுகணைகளை ஏவுவாங்க. இந்த இரண்டும் ஒரே நேரத்துல இஸ்ரேலுக்குள்ள தாக்குதலை ஏற்படுத்துற மாதிரி இவங்க ஒரு திட்டமிட்டு தாக்குதலை தொடங்கியிருக்காங்க. அப்படி நேத்து 100கணக்கான ஏவுகணை தாக்குதல்களை ஹெஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மேல் நடத்திருக்காங்க. அதே நேரத்துல ஈரான் கிட்ட இருந்தும் ஒரு ஏவுகணை அலை இஸ்ரேல் நோக்கி போயிருக்கு. ரெண்டும் ஒரே நேரத்துல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதை அவங்க ஏன் பண்றாங்க அப்படின்னா, ஈரானால இஸ்ரேலினுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அயர்ன் டோம், ஏரோ இதையெல்லாம் உடைச்சு தாக்குதல் நடத்த முடியுது. ஆனா ஹெஸ்போலாவால அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பெருசா உடைக்க முடியல. அப்போ அவங்களுக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னா இந்த 2 தாக்குதலும் ஒரே நேரத்தில் நடந்துச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் ஹெஸ்புல்லாவுடைய ஏவுகணைகளை இஸ்ரேல் தாக்கி அடிக்கிற முயற்சியில் இருக்கும்போது ஈரானுடைய ஏவுகணைகள் அங்கே இஸ்ரேலுக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்திடும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி தான் ஒரு கோஆர்டினேட்டட் அட்டாக்ஸை தொடங்கி இருக்கிறதாக
ஈரானும் சொல்லியிருக்காங்க, ஹெஸ்புல்லாவும் அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதுக்கிடையில பெர்ஷியன் கல்ஃப்ல ஈராக்கினுடைய கடல் பகுதிக்கு பக்கத்துல 2 வர்த்தக கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அதை ஈரான் தான் நடத்தினாங்க அப்படின்னு ஈராக் தரப்புல சொல்றாங்க. 2 கப்பல்கள்லயும் மிகப்பெரிய அளவுல தீ விபத்து ஏற்பட்டதே நம்ம பார்க்க முடிஞ்சது. அதுல இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் மீட்டுட்டோம் அப்படின்னு ஈராக் சொல்றாங்க. ஒருத்தர் மட்டும் அதுல உயிரிழந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஈரானுடைய அரசு ஊடகமான டஸ்னீம், அல் ஜசீரா போன்ற ஊடகங்கள் 5 வர்த்தக கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல் சொல்றாங்க. குறிப்பா இந்த தாக்குதலுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஈரான் சொல்றாங்கன்னா, நாங்க ஏற்கனவே ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தோம். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மோஸ்ல நீங்க ஒரு கப்பலை கொண்டு போய் பாருங்க என்ன விபரீதம் நடக்குதுன்னு. அதை மீறி செயல்பட்ட கப்பல்கள் மேல நாங்க தாக்குதல் நடத்தியிருக்கோம் அப்படின்னு ஈரான் தரப்புல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மோஸ்ல கடல் கன்னி வெடிகளை வைக்கிறதுக்கான முயற்சியில ஈரான் ஈடுபட்டு இருக்கிறதாகவும் தகவல் வந்துகிட்டு இருக்கு. அமெரிக்கால ஆவுன்னு பேசுறாங்களே தவிர இப்போ வரைக்கும் அந்த வர்த்தக கப்பல்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கான எந்த முயற்சியும் அமெரிக்கா மேற்கொள்ளல. டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு, அந்த கப்பல்கள் எல்லாம் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு ரிஸ்க் எடுத்து தான் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மோஸ் வழியா வரணும் அப்படின்னு கப்பல் நிறுவனங்களுக்கு அழுத்தம் கொடுக்கறாரு தவிர அவர் அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கு எதுவுமே பண்ணல. கிட்டத்தட்ட 700 கப்பல்கள் அந்த பெர்ஷியன் கல்ஃப்ல இருக்குன்னு சொல்றாங்க. அந்த 700 கப்பல்களும் தாக்கப்பட்டுச்சுன்னா அது மிகப்பெரிய சேதாரம். இது இன்சூரன்ஸ்லயும் கவர் ஆகுது. அப்படி இருக்கும்போது அந்த வர்த்தக கப்பல் நிறுவனங்கள் எப்படி அவங்களுடைய டேமேஜஸை ஏத்துக்குவாங்க, எப்படி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மஸ் வழியாக போறதுக்கு முடிவெடுப்பாங்க? இப்படிப்பட்ட டென்ஷனான சிச்சுவேஷன்ல தான் இந்தியாவினுடைய கொடி தாங்கிய 2 வர்த்தக கப்பல்கள், குறிப்பா எண்ணெய் கப்பல்களுக்கு ஈரான் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மஸ் வழியாக போறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. ஆனா இந்த தகவலை நம்ம இந்த வீடியோ ஷூட் பண்ற வரைக்கும் மத்திய அரசாங்கம் உறுதிப்படுத்தல. இந்தியாவில் இருக்கிற ஊடகங்கள்ல தான் இது செய்தியாக வந்திருக்கே தவிர சர்வதேச ஊடகங்கள்ல செய்தியாக வரல. ராய்ட்டர்ஸ் மட்டும் இந்த செய்தியை கேரி பண்ணியிருக்காங்க. ஆனா அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற தகவல்கள் இப்படி 2 கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி கொடுத்திருக்கிறதாக சொல்லுது. ஆனா இந்தியாவுக்கு வெளியே இருக்கிற பல்வேறு சோர்சஸ் நாங்க விசாரிச்சும் போது அப்படி ஈரான் எந்த அனுமதியும் கொடுத்ததாக தெரியலை அப்படின்னு ராய்ட்டர்ஸ் நிறுவனம் பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால இந்த செய்தியினுடைய உறுதித்தன்மையை பத்தி நம்மளால இப்போதைக்கு ஒரு முடிவுக்கு வர முடியல. ஒருவேளை மத்திய அரசு இதை உறுதிப்படுத்துறாங்க அப்படின்னா இது உண்மையாகவே இந்தியாவுக்கு கிடைச்ச வெற்றியா, டிப்ளமசி கிடைச்ச வெற்றியா அப்படிங்கறத பத்தி நாளைக்கு வீடியோல நம்ம தெளிவாக பார்க்கலாம். இதுக்கிடையில லைபீரியா நாட்டினுடைய கொடியை ஏந்திய ஒரு எண்ணெய் வர்த்தக கப்பல் மும்பை துறைமுகத்துக்கு வந்திருக்கு. இந்த கப்பல் மார்ச் 1ஆம் தேதி சவுதி அரேபியால இருந்து கிளம்புச்சு அப்படின்னு மும்பை போர்ட் அத்தாரிட்டி சொன்னதாக செய்தி ஊடகங்கள்ல தகவல் வெளியாகி இருக்கு. அது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா மார்ச் 1ஆம் தேதி, அதாவது இந்த போர் தொடங்கின அடுத்த நாள் அந்த கப்பல் அங்கிருந்து கிளம்பி இருக்கணும். போர் தொடங்கி 3 நாட்களுக்கு பிறகுதான் ஈரான் நாங்க இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மஸை எங்களுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரோம், அதை தாண்டி ஏதாவது கப்பல் போச்சுன்னா சேதாரங்களை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எச்சரிக்கையை கொடுத்தாங்க. அந்த எச்சரிக்கையை கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த லைபீரிய நாட்டு கப்பல் அங்க இருந்து அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மஸ் வழியாக வெளியே வந்திருக்குமா அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கு. அதுக்கான பதிலை எல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். இஸ்ரேல் ஈரான் மேல நடத்தின தாக்குதல்ல ஒரு பேங்கையும் குறி வச்சு தாக்குதல் நடத்திருக்காங்க. அது ஈரானுடைய மிக பழமையான பேங்க் அப்படின்னு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி சொல்லியிருக்காரு. அதுக்கான விளைவுகளை இஸ்ரேலும் அமெரிக்காவும் சந்திச்சே தீரும்னு ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி IRGC படை சார்பில் ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. மிடில் ஈஸ்ட்ல அமெரிக்கா இஸ்ரேலினுடைய வங்கி சார்ந்த நிறுவனங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அதை சுத்தி 1 கிலோமீட்டர் ரேடியஸுக்கு இருக்கிற மக்கள் எல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு போயிருங்க, அந்த பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் மேல எல்லாம் நாங்க இனிமேல் தாக்குதல் நடத்த போறோம் அப்படிங்கிற ஒரு வார்னிங்கை கொடுத்திருக்காங்க. அப்படி வங்கிகள் குறிவைத்து தாக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதுல கடுமையாக பாதிக்கப்பட போறது துபாய் போன்ற இடங்கள் தான் இருக்கும். காரணம், துபாய் இன்னைக்கு இன்டர்நேஷனல் பிசினஸ் ஹப்பா இருக்கு. அது போக லக்ஸூரியான டூரிசம்கான ஒரு ஸ்பாட்டாவும் இருக்கு. அதனால பல சர்வதேச வங்கிகள் அங்க வந்து கிளைகள் தொடங்கி இருக்காங்க. அங்க மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லாம் அவங்களுடைய வாடிக்கையாளர்களா இருக்காங்க. ஸோ அதை குறி வச்சு தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னும் போது ஒட்டுமொத்தமாக துபாயை பின்னிழுக்கிற மாதிரியான ஒரு செயலாக மாறும். அப்படி நடந்துச்சு அப்படின்னா இவ்வளவு டேமேஜ்க்கு பிறகும் வங்கியோ இல்ல ஒரு பிசினஸோ இல்ல பணக்காரர்களுக்கோ இனிமேலும் நம்ம துபாயில போய் முதலீடு பண்ணணுமா, அப்படி பண்ணா அது சேஃபா இருக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திவிடும். இன்னொரு பக்கம் எண்ணெய் கப்பல்கள் மட்டும் கிடையாது, கல்ஃப்ல இருக்கிற எண்ணெய் கிடங்குகளும் தொடர்ந்து இலக்காகிட்டே இருக்கு. ஈரான் பஹ்ரைன்ல இருக்கிற எண்ணெய் கிடங்கு மேல தாக்குதல் நடத்தி இருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. மறுபக்கம் அரபு நாடுகள், குறிப்பாக இந்தோனேஷியா போன்ற இஸ்லாமிய நாடுகள் எல்லாருமே சேர்ந்து இஸ்ரேலுக்கு ஒரு கண்டனம் கொடுத்திருக்காங்க. குறிப்பா அங்க இருக்கிற அல் அக்ஸா அப்படிங்கிற அந்த மசூதியில இஸ்லாமியர்கள் வழிபடுறதுக்கான அனுமதியை இஸ்ரேல் மறுத்திருக்காங்க. இந்த போர் காரணமாக அந்த மசூதிக்கு போக வேணாம் அப்படின்னு அவங்க மறுத்திருந்தாங்கன்னா ஓகே. அப்படி மறுத்திருந்தா கூட அது மற்ற வழிபாட்டு தலங்களுக்கும் பொருந்தும் தானே. மற்ற வழிபாட்டு தலங்களுக்கு எல்லாம் அனுமதிக்கிறாங்க, அந்த அல் அக்ஸா மாஸ்க்கு மட்டும் போகக்கூடாது அப்படிங்கிற தடையை விதிச்சிருக்காங்க. அப்படிங்கறதுனாலதான் இந்த அரபு நாடுகள், இந்தோனேஷியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் எல்லாம் சேர்ந்து கூட்டாக இஸ்ரேலை கண்டிச்சிருக்காங்க. போர் தொடங்கினதுல இருந்தே நம்ம பார்த்தோம்னா ஈரான்ல என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, எவ்வளவு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் இஸ்ரேல இருந்து அந்த மாதிரியான தகவல்கள் சரியா வர்றதே கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உள்ளூர் ஊடகங்கள் தொடங்கி சர்வதேச ஊடகங்கள் வரைக்கும்
ஏன் சோசியல் மீடியால யாராவது ஏதாவது வீடியோ எடுத்து போடணும்னாலும் அதுக்கு இஸ்ரேலினுடைய ராணுவத்தினுடைய அனுமதி தேவை. அப்படி ஏதாவது இஸ்ரேலினுடைய ராணுவம் அங்கீகரிக்காத செய்திகளை அவங்க வெளியிட்டாங்கன்னா அந்த நிறுவனத்தை முடக்கலாம், அவங்களை கைது செய்யலாம் அப்படிங்கிற உத்தரவை இஸ்ரேலினுடைய ராணுவம் பிறப்பிச்சிருக்காங்க. அதனாலதான் அங்க இருந்து பெரிய தகவல்கள் வரதில்லை அப்படின்னு சர்வதேச ஊடகங்களுடைய செய்தியாளர்கள் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சில்ல ஈரானுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரான் கல்ஃப் கண்ட்ரிஸ் மேல நடத்தின அந்த தாக்குதலுக்காக இந்த தீர்மானத்தை இந்தியாவும் ஆதரிச்சிருக்கு. ஆனா என்ன வேடிக்கை பாருங்க, இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் இந்த போரை தொடங்கினாங்க. அவங்களும் ஈரான் மேல எல்லை மீறி தான் தாக்குதல் நடத்திருக்காங்க. அதுக்காக அமெரிக்கா மேலேயும் இஸ்ரேல் மேலேயும் எந்த விதமான தீர்மானமும் ஐநாவுடைய செக்யூரிட்டி கவுன்சில்ல கொண்டு வரப்படல. அதுக்கு இந்தியா போன்ற எந்த நாடுகளும் ஆதரவும் சொல்லல. யார் பவர்ல இருக்காங்களோ அவங்க என்ன செஞ்சாலும் தப்பு கிடையாது. அதே மாதிரி யார் வீக்கா இருக்காங்களோ அவங்க பவர்ல இருக்கிறவங்க சொல்றதை கேட்கலன்னா என்ன செஞ்சாலும் தப்பு தான் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் இன்னைக்கு சர்வதேச விதிகள் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பாரபட்சமான உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தொடர்ந்து மேற்காசியாவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல்களோட அடுத்த வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. உங்களின் விதவிதமான சமையலுக்கு விதவிதமான சுவை தரும் ஒரே மசாலா, இதுதான் அன்பின் சுவையான அடையாளமான சக்தி மசாலா. உங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் தலைமுறையை தொடர்ந்து வரும் தரம் மற்றும் நம்பிக்கை.